அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். லக்ஷ்மி குபேர பூஜை. நம்ம மார்வாடிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடையெல்லாம் வச்சுருப்போம், ஹிந்திக்காரெல்லாம் கடை வச்சுருக்காங்க. அவங்களாம் வந்து ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைலாம் அதிகமாக கும்பிடவே மாட்டாங்க. அவங்ககிட்ட கேட்டால் நான் பூஜை போடலையே கேட்டால் அவங்களுக்கு தெரிஞ்ச பூஜை என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இந்த தீபாவளி தினத்தன்று லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவாங்க. லக்ஷ்மி பூஜை கேட்டால் லக்ஷ்மி பூஜைன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா வகையான நட்ஸ் வச்சுங்க, இனிப்பு வகைகள் வச்சு, சில பேர் கலசு வச்சு கூட அதை பூஜை பண்ணுவாங்க. நெய்வேத்தியம், சக்கரை பொங்கல் போட்டுலாம் படையல் போட்டு அவங்க வந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுவாங்க. குபேரனோட சிலை வச்சு கும்பிடுவாங்க. இவங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட கடைகள் வைக்கிறது, பணம் செல்வம் வந்து செழிக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா அவங்க வழிபாட்டு முறைகளை வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. நாமளும் பண்ணலாம். தீபாவளி தினத்தன்று மாலை 7 மணி 7 to 8க்குள்ளே கூட அந்த பூஜையை பண்ணலாம். இல்லை 6 to 7க்குள்ளே கூட அந்த பூஜையை பண்ணலாம். சக்கரை பொங்கலாங்க நெய்வேத்தியம் படைச்சு, அப்புறம் நட்ஸு, அதாவது அவருக்கு வந்து நவதானியங்கள் வச்சு கும்பிட்றது ரொம்ப சிறப்புங்க. லக்ஷ்மி குபேரோட படம் இருந்து வச்சு வணங்குங்க. கலசத்தை வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஒரு பித்தளை சொம்பில் வந்து தேங்காய் வச்சு சுற்றி உள்ளே வந்து பன்னீர் ஊற்றிங்க, பன்னீரும் தண்ணீரும் கலந்து ஊற்றி இலையை வச்சு விட்டு நம்ம கலசம் வச்சு வழிபாடு பண்ண ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல அற்புதமான ஒரு திருநாளுங்க. இந்த நாளை வந்து நம்ம கும்பிட்டோம்னா மகாலட்சுமி கேட்டதெல்லாம் அள்ளி கொடுக்கும். ஏன்னா செல்வத்துக்கு அதிபதி குபேரன் தான். குபேரனை வணங்குறதுனால பண செழிப்பு வீட்டில் இருக்குங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.